ஜெய் பீம். அண்ணனுடைய வழக்கில் படுகொலை வழக்கில் இன்று மேலும் 3 பேர் கைதாகியுள்ளனர். இது பார்த்திங்கன்னா மேலும் மேலும் இந்த வழக்கில் செயின் மாதிரி போயிட்டே இருக்குது. 18க்கும் மேற்பட்டவர்கள் கைதாகியுள்ளனர். இது கமிஷனர் அருண் சார் தலைமையில் பார்த்திங்கன்னா இது இருக்கனால மேலும் மேலும் யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ ஒருத்தரும் விடாமல் அவர் கைது பண்ணிட்டு வர்றாரு. ஒரு நல்ல விஷயம். ஸோ இது மாதிரி இது திருவேங்கடம் தப்பி ஓட்டும்போது என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க. அது மாதிரி என்கவுண்ட்ரு பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா அடுத்தடுத்து யார் உடந்தையாக இருக்காங்க, திருவேங்கடத்துக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்காங்க, இது தனித்தனி செப்பரேட் டீம் மாதிரி தெரியுது. ஸோ அந்த டீமை எல்லாரையும் பிடிச்சி எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. என்கவுண்ட்ரு பண்ணாமல் முட்டிக்கு கீழே சுடுங்க. முட்டிக்கு கீழே தப்பி ஓடும்போது கண்டிப்பாக முட்டிக்கு கீழே சுடுவீங்க. கண்டிப்பாக முட்டிக்கு கீழே சுட்டுருங்க. சுட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விசாரணை ஆரம்பிங்க. எப்படியும் முட்டிக்கு கீழே சுட்டுட்டா பார்த்திங்கன்னா கால் அழுகிடும். அழுகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த கால் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அந்த ஒரு காலை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா அப்புறம் ரவுடிசத்தில் வலம் வர முடியாது. எல்லாம் நொண்டி ரவுடின்னுவாங்க. அந்த மாதிரி அவரே எழுந்து நடக்க முடியாத இருக்கும்போது எப்படி ரவுடியாக இருப்பார், அந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. Thank you so much.